நாங்கள் இன்றைக்கி ஒரு சவ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொலி நீக்கிட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 2 தக்காளி அதையும் நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 10லேருந்து 15 வரமிளகாய். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுல நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இல்லை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இல்லை நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சவ் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். நம்ம உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். சவ்வில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சவ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறி வரட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஆறுறதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம தாளிசம் பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிசம் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சவ் சட்னி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.